கிருஷ்ணகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற துரியோதனன் படுகளம் விழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் எழுத்தகிரி அருகே உள்ள முருகம்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் 50ஆம் ஆண்டு மகாபாரத பெருவிழா கடந்த மாதம் 26ஆம் தேதி துவங்கி மகாபாரத பெருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது. 18 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் வெற்றிவேல் நாடக கலைக்குழு சார்பில் பாஞ்சாலி திருக்கல்யாணம், அர்ஜுனன் தவசு, அரவான் கடவலி, அரக்கு மாளிகை உள்ளிட்ட பல்வேறு இதிகாச நாடகங்களும் நடைபெற்று வந்தன. கடந்த 18 நாட்களாக நடைபெற்று வந்த அக்னி வசந்த் உற்சவ விழாவில் கடைசி நாளான இன்று துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக கோவில் அருகாமல் சுமார் 40 அடி நீளத்தில் களிமண்ணால் துரியோதனன் உருவம் செய்யப்பட்டு அங்கு துரியோதனன் வதம் செய்யும் நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் துரியோதனன் மற்றும் பீமன் வேடம் புரிந்த 2 பேர்களும் சட்டையிடும் காட்சி நடைபெற்றது. இறுதிப் போரில் பீமனை துரியோதனை வதம் செய்யும் நிகழ்வு ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முருகம்பள்ளம், பாலைப்பள்ளி, எழுத்தகிரி, காத்தாடிக்குப்பம், வெண்ணம்பள்ளி, ஜோடுகொத்தூர், மாதனக்குப்பம், மேல் அக்ரஹாரம் ஆகிய 8 கிராமங்களை சேர்ந்த மக்கள் இணைந்து சிறப்பாக இந்த மகாபாரத விழாவினை நடத்தினார்கள். வரக்கூடிய உதரத்தை எடுத்து பாஞ்சாலியம்